ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் ஷார்ட்டட் அரே லீட் கோட் ப்ரோக்ராமை பார்க்க போறோம். எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இது ஸ்கேர்ல தான் இருக்கு. ஸோ ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் ஷார்ட்டட் அரே. ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, நமக்கு ஒரு அரே கொடுத்துருவாங்க 1 1 2. இதுல டூப்ளிகேட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணி ரிமைனிங் எலிமெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் ரிமைனிங் எலிமெண்ட்டோட கவுண்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். அதுவும் இல்லாம அந்த ரிமைனிங் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, டூப்ளிகேட் எலிமெண்ட் இருக்கிற இடத்துல வந்து யூனிக் எலிமெண்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆயிடணும். டூப்ளிகேட் எலிமெண்ட்லாம் ரிமூவ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க 1 1 2 இருக்கு இல்லையா, ஸோ இங்க 1 டூப்ளிகேட்டு, ஸோ 1 இந்த 1 ரிமூவ் ஆயிடணும். இந்த பொசிஷன்ல நெக்ஸ்ட் யூனிக் நம்பர் வந்து ரீப்ளேஸ் ஆயிடணும். ஸோ 1 2 டூப்ளிகேட் எலிமெண்ட் இடத்துல அண்டர் ஸ்கோர் ஆர் எனி திங், பிகாஸ் அவங்களோட திங் வந்து சைஸ் தான் கணக்கு. இப்போ 2 யூனிக் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அவங்க எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, அவங்க கொடுத்த அரேல ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் யூனிக் எலிமெண்ட்ஸா இருக்கணும். இதுதான் அவங்க எக்ஸ்பெக்டேஷன். இந்த கேஸ் பாத்தீங்கன்னா 0 0 1 1 1 2 2 3 3 4 4. ஸோ இதுல எது யூனிக்கா இருக்கு? 0 ஒரு டைம், டூப்ளிகேட்டா இருக்கிற எலிமெண்ட்டை ஒரு டைம் அரேல ஸ்டோர் பண்ணணும். ஸோ 0 இந்த 0ங்கிற இடத்துல, அடுத்து இந்த இடத்துல 1, ஸோ 1 அடுத்து 2 2ல ஒரு 2, அடுத்து 3 3ல ஒரு 3, ஒரு 4, ரிமைனிங் எல்லா பொசிஷனும் அண்டர் ஸ்கோர் அதை ரீப்ளேஸ் பண்ணிருக்கணும் ஆர் எனிதிங். அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இந்த ரிட்டர்ன் பண்ற கவுண்ட் டோட்டலா எவ்வளவு யூனிக் எலிமெண்ட்ஸ் இருக்கு? 5 இருக்கா? ஸோ 5 ஃபர்ஸ்ட் 5 எலிமெண்ட்ஸ் அந்த அரேல ஸ்டோர் ஆயிருக்கணும். இதுதான் அவங்க எக்ஸ்பெக்டேஷன். இது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த அரே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த அரே எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இந்த அரே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ட்ரீ செட் டிக்ளேர் பண்றேன். ட்ரீ செட் ஜாவால எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா, ட்ரீ செட் இன்டீஜர் ட்ரீ செட்டோட நேம் நியூ ட்ரீ செட். ட்ரீ செட் எதுக்கு யூஸ் பண்றேன்னா, இந்த அரேவை வந்து யூனிக் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் ட்ரீ செட்ல ஸ்டோர் பண்ண முடியும். அதுவும் இல்லாம இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, அசெண்டிங் ஆர்டர்ல தான் எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணும். அதனால நான் ட்ரீ செட்டை எடுத்துட்டு இந்த அரேவை வந்து ட்ரீ ஐட்ரேட் பண்ணி ட்ரீ செட்ல ஆட் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஐ ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகே, ஐயோட சைஸ் என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10ங்களா? 10. ஸோ இந்த கேஸ்ல கண்டிஷன் ட்ரூ. ட்ரீ செட்ல வந்து யூனிக் எலிமெண்ட் தான் ஐட்ரேட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, ஆட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 0 ஆட் ஆயிரும். அடுத்து ஐ வந்து 1க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 0 திரும்பி வரும், ஏன்னா ஆட் ஆகாது. டி செட் வந்து அதை ஒமிட் பண்ணிடும். அடுத்து ஐ வந்து 2 ஆகும். ஸோ 0 1, அடுத்து ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்படி இந்த டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. அடுத்து ஐ இன்க்ரிமெண்ட் ஆகி 2 அலோவ் பண்ணும். அடுத்து இந்த டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. அடுத்து 3 அலோவ் பண்ணும். அடுத்து 4 அலோவ். இப்ப நமக்கு வந்து ட்ரீ செட்ல வேல்யூ 0 1 2 3 4 கிடைச்சிருச்சு. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் படியும் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் 5 எலிமெண்ட் வந்து யூனிக் எலிமெண்ட்ஸா இருக்கணும்னு கிடைச்சிருச்சு. இத நாம இந்த அரேல இருக்கு இல்லையா, இந்த அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸால ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இந்த ட்ரீ செட்டை ஐட்ரேட் பண்றோம். ஐட்ரேட் பண்ணா, ஐட்ரேட் பண்ணி இன்டீஜர் ஐன்னு இன்னொரு வேரியபிள் 0ன்னு வச்சிடறேன். ஏன்னா இந்த பொசிஷன்ல நாம வந்து இந்த அரேல ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லையா, அதனால 0ன்னு வச்சிடுறேன். இந்த ட்ரீ செட்டை ஐட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஏஆர் ஆஃப் 0 பொசிஷன்ல, ஸோ இப்படி இருக்கிற அரேல நாம இப்போ ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஓகேவா, இந்த ட்ரீ செட்டை. ஸோ ஏஆர் ஆஃப் 0 ஆஃப் ஐங்கிறப்போ இந்த ட்ரீ செட் ஃபுல்லுமே ஐட்ரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் இதுல வந்து 0 ஸ்டோர் ஆயிரும். அடுத்து 0 வரும். அடுத்து 1 வரும். ஸோ 0ங்கிற இடத்துல வந்து 1 ரீப்ளேஸ் ஆயிரும். ஓகே, நான் இப்படியே காமிச்சிடுறேனே. இங்கே 1 ரீப்ளேஸ் ஆயிரும். அடுத்து ஐ வந்து 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 2ங்கிற இடத்துல வந்து ஸோ இங்கே 2 இருக்கு. ஸோ 0 1 2 இங்கே 2 ரீப்ளேஸ் ஆயிரும். அடுத்து
3 வரும். 3 இந்த பொசிஷன்ல ரீப்ளேஸ் ஆயிரும். அடுத்து 4 வரும். 4 இந்த பொசிஷன்ல ரீப்ளேஸ் ஆயிரும். ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு. ஓகே, ரிமைனிங் எலிமெண்ட் வந்து அப்படியே இருக்கட்டும், இல்ல நம்ம அண்டர்ஸ்கோரை வச்சுக்கலாம். அவங்களோட கேஸ் வந்து நம்ம என்ன சைஸ் ரிட்டர்ன் பண்றோமோ அந்த எலிமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் யூனிக் எலிமெண்ட்ஸா இருக்கும். இந்த கேஸ்ல நான் ரிட்டர்ன் பண்றது வந்து டிஎஸ் டாட் சைஸ். டிஎஸ் டாட் சைஸ்ல எவ்வளவு இருக்கு? 5 இருக்கு. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் 5 எலிமெண்ட்ஸ் யூனிக்கானு இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், லோட் ஆகுது. ஸோ இப்போ இந்த அரேல அவங்க ஃபர்ஸ்ட் இந்த 5 எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க, யூனிக்கா இருக்கு. இதை நம்ம ரன் பண்ணோம்னா பாஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.